ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மருத்துவத்துறையில் எந்தளவுக்கு அவர் சாதிச்சிருக்காருங்கிறத பார்க்க போகிறோம். இவரோட ஸ்டாச்சு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹிப்போக்ராட்ஸ். இது மருத்துவரின் தந்தை, அதாவது இந்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் மெடிசன். பார்த்திங்கன்னா இவர் ஆரம்ப காலகட்டம் பாருங்கள். போர்ன் 460 BC அண்ட் டெட் 370 BC. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்ப காலகட்டத்தில், இவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன காரணங்களான மனிதர்கள் இறந்து போகிறாங்கன்னே தெரியாமல் மருத்துவம் செஞ்சுட்டு இருந்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா மனிதர்களோட வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல இவரால். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு மருத்துவத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னாக்கா அது என்னன்னு தெரிஞ்சாகணும். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, மனிதரோட இறந்து போன மனித உடல்களை உடல் கூராய்வு செஞ்சு அதை நோயை கண்டறிகிறார். அப்போ கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த போல் என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்துகளை தயார் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதனால் மருத்துவம் நாளில் வளர்ச்சியை சந்திக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் மாடர்ன் சொல்லுவாங்க, உடல் கூராய்வு தமிழில். பார்த்திங்கன்னா இந்த உடல் கூராய்வு செஞ்சு தான் பார்த்திங்கன்னா இவரோட மருத்துவத்தை வளர்க்குறாரு. ஸோ இதனால் என்னன்னா மருத்துவங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி மருத்துவம் இன்றைக்கி இந்த அளவுக்கு உலக அளவில் ஃபேமஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஹிப்போக்ரேட்ஸ் தான். இவரோட பூர்வீகம் எதுன்னு பார்த்திங்கனாக்கா கிரேக்க நாடுகளுங்க. கிரேக்கத்தில் தான் இவரோட பூர்வீகம். கிரேக்க நாடு, இத்தாலி பகுதியை சேர்ந்தவர் தான். கோஸ் தீவு, அதாவது பார்த்திங்கன்னா கோஸ் தீவில் பிறந்திருக்காரு. ஸோ இதே தான் பார்த்திங்கனாக்கா இப்படி இவரோட காலங்கள் போகும்போது இவரோட மருத்துவத்துக்குன்னு தனி சிறப்பு அந்தஸ்தை பெற்று இவர் பிற்காலத்தில் இவரை ஃபாதர் ஆஃப் மெடிசன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டாச்சுவை தான் இங்கே பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ஸ்டாச்சு இப்படி இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் ரொம்ப பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்தேன். ஸோ ஒரு வரலாற்று துறையாகவும் ஒரு மருத்துவ சார்ந்த துறையிலையும் இவர் ஒரு பேர் பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு ஸ்டாச்சுவை பார்த்து நான் இப்படி ஒரு கண்டென்ட்டை வீடியோவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு நன்றி யூடியூப்புக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு வீடியோ, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.